பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சவுல் தன் தகப்பனுடைய கழுதை காணாமல் போனதை தேடி செல்லுகிறான். பல இடங்களிலே தேடி அலைந்து பார்க்கிறான், கிடைக்கவில்லை. அப்பொழுது அவனோடு இருந்த வேலைக்காரர்கள் ஒருவன் சொல்லுகிறான், இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறான், அதாவது தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார் என்று சொல்லி சவுலை அழைத்து கொண்டு சாமுவேல் இடத்துல வருகிறார்கள். வேற எந்த பிளானுமே கிடையாது, மனசில் வேற எந்த எண்ணமுமே கிடையாது. இவங்க வந்தது எப்படியாவது சாமுவேலை பார்த்துடணும், பார்த்து அவர்கிட்ட கேட்கணும், இந்த கழுதை எங்கே இருக்கு, கழுதை கிடைக்குமா அல்லது கிடைக்காதா. அவர் தீர்க்கதரிசி அல்லவா, அவர் கரெக்டாக சொல்லுவார். கிடைக்காதுன்னு அப்படியே போயிடலாம், இல்லை கிடைக்கும்னு சொன்னால் அது எங்கே இருக்கோ போய் தேடி கண்டுபிடிக்கலாம். இந்த திட்டத்தோடு தான் வராங்க. இதை தவிர அவங்க மனசில் வேற எதுவுமே கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல நேரத்தில் நாமும் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்லது 2 காரியத்துக்காக மட்டுமே ஆண்டவரிடத்தில் வருவோம், வேற எதுவுமே நமக்கு இருக்காது. ஆனால் நம்மை குறித்த தேவ திட்டம் என்பது ரொம்ப பெரிதாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றல்லவா ஆண்டவர் கிருபையாய் சொல்லியிருக்கிறார். எரேமியா 33:3. அதுபோல தான் இங்கே பாருங்கள், இவர்கள் இந்த காரியத்துக்காக தான் வருகிறார்கள். ஆனால் வந்தவர்களை சாமுவேல் பார்த்து பேசின வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு புதிதாக இருந்தது, அது அவர்களுக்கு பெரியதாக இருந்தது. ஆமென். ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஒன்றுமே இல்லாதவனை பார்த்து சொல்லும்போது அந்த காரியம் அவனுக்கு புதிதாகவும் அது ரொம்ப பெரியதாகவும் இருக்கும். அப்படிதான் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லும்போது சவுல் சாமுவேலுக்கு பிரதியுத்தரமாய் சொல்லும் வார்த்தையை பாருங்கள். 1 சாமுவேல் 9:21. நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானே, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் என்கிட்டயே சொல்றீங்க. அவனால் அதை கிரகிக்க முடியாத அளவுக்கு அது பெரியதாக இருந்தது. சாமுவேல் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு என்ன செய்கிறான் என்றால், அதனுடைய 22வது வசனத்தில் சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறான். இவர்கள் போஜன சாலைக்குள்ளே வர வேண்டும், உள்ளே வர வேண்டும் என்பதற்காக அங்கே வரவில்லை. அவர்கள் வந்த நோக்கமே சாமுவேல் எப்படியாவது பார்த்துடணும், அவரை பார்த்தாலே போதும், பார்த்து தங்கள் காரியத்தை சொல்லணும், அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு போகணும், இதுக்கு தான் வந்தாங்க. ஆனால் சாமுவேல் இவர்களை போஜன சாலைக்குள்ளே கொண்டு போகிறார். ஏன் போஜன சாலைக்குள்ளே கொண்டு போகிறார்? இங்கே கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில் வைக்கிறார். இது அவர்கள் யோசித்து கூட பார்க்காத ஒன்று. ஏன் போஜன சாலைக்குள்ளே கொண்டு போகணும்? ஏன் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்தில் அவர்களை கொண்டு வைக்க வேண்டும்? அடுத்த வசனத்திலே சாமுவேல் சொல்லுகிறதை கேளுங்கள். இப்பொழுது சாமுவேல் சமையல்காரனை பார்த்து சொல்றாரு, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வா என்று. அது கொண்டு வந்த பிறகுதான் அதை சவுலுக்கு முன்பாக வைத்து விட்டு சாமுவேல் சொல்லுகிறார், இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை நீ புசி என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பல நேரத்தில் நாம் நினைக்காத இடத்துல கர்த்தர் கொண்டு போகிறார், நினைக்காத ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நமக்காக ஒரு பங்கை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். யோசேப்பின் இடத்துல தானியம் வாங்க தான் சகோதரர்கள் வந்தார்கள். அந்த சகோதரர்களை யோசேப்பு என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாரையும் வரிசை பிரகாரம் உட்கார வைக்கிறார். எதற்காக உட்கார வைக்கிறார் தெரியுமா? அவர்களுக்கென்று யோசேப்பு ஒரு பங்கை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த பங்கு அவர்களுக்கு போய் சேருகிறது. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுபோலதான் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அறியாத வழியிலே நடத்தி கொண்டு போறதும் நாம் நினைக்காத இடத்துல நம்மை கொண்டு வந்து விடுவதும் எதற்கு தெரியுமா? நமக்கென்று
தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு நல்ல பங்கு இருக்கிறது. ஆமேன். அதை தான் தாவீது சொல்லுகிறார் அல்லவா, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் உண்டு. கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களே, கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போய் வைத்திருக்கிறாரோ அங்க உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதமான பங்கு இருக்கிறது. கர்த்தர் அதை நிச்சயம் உங்களுக்கு முன்பாக வைப்பார். நீங்கள் அந்த நன்மையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களை அழைத்தவரே, அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறவரே, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின நன்மையான நல்ல ஈவுகளுக்காக, பங்குக்காக ஸ்தோத்திரம். அதை நீர் எங்களுக்கான ஸ்தானத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி எங்களுக்கு முன்பாக வைக்க போகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் ஏற்படுத்தின அந்த நல்ல பங்கை காணும்படி கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.